சென்னையில் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் நிரப்பும் பணியில் ஈடுபட்ட ஊழியர் ஒருவர் 1,76,00,000 ரூபாயை திருடிக் கொண்டு தப்பிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம். சம்பவம் தொடர்பான விவரங்கள். சென்னை கே நகர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தனியார் வங்கியில் நள்ளிரவு ஏடிஎம் மையத்தில் பணம் நிரப்புவதற்காக பல கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்ததாகவும், அந்த நேரத்தில் சுமார் சக ஊழியர்களை நம்ப வைத்து தான் தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என சக ஊழியர்களை நம்ப வைத்து 1,76,00,000 ரூபாயை திருடிவிட்டு அங்கிருந்து தப்பிய நபர் குறித்து கே நகர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புகார் தொடர்பாக குற்றப்பிரிவு ஆய்வாளர் மட்டுமல்லாமல் நேற்று இரவு நள்ளிரவில் பணியில் இருந்த ரோந்து போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வந்து நடந்தவை குறித்து விவரம் கேட்டறிந்ததுடன் அந்த பணம் நிரப்பக்கூடிய அலுவலகத்தில் மேலாளராக இருந்தவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து அந்த ஏடிஎம் மையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மேலும் அந்த நபர் எங்கு சென்றிருக்கிறார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்ற நபர்களுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய எண் எந்த இடத்தில் இருக்கிறது என்பது குறித்தும் கால் டீட்டெயில் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணை துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் துரித நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.